ஹலோ buddies, வெல்கம் டு வர்ணாலயா லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாட்டு கொத்தமல்லி செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் விளைஞ்சிருக்கிற இந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேலே நிறைய வெள்ளை கலரில் ஃப்ளார்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த நாட்டு கொத்தமல்லி செடியை நம்ம அறுவடை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்படியே பண்ணாலும் சமைக்கலாமா சமைக்கக்கூடாதா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு டெரேஸ் கார்டன் வைக்கணும் ஆசைப்படுறீங்களா, நீங்கள் வந்து கார்டனிங் லவரா, அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கொஷின்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்துட்டு அதை சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் ஒரு அகலமான க்ரோ பேக்கில் ஆஸ் யூஷுவல் நம்ம செடிக்கு போடுற செம்மண் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து நர்சரி கார்டனில் வாங்கி நான் வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ இது வந்து கொத்தமல்லி விதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறது நான் யூஸ் பண்ணலைங்க. நான் நாட்டு கொத்தமல்லி விதை வந்து கடையில் வாங்கிட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பேக்கெட் வந்து ஜஸ்ட்டு 15 ருபீஸ் வந்தது. ஸோ அது வாங்கி தான் வந்து போட்டேன். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வளர்கிறதுக்கு நிழல் படுற இடம் வந்து தேவை, அப்போ தான் வரும், இல்லைனா வந்து வளராது, அது வந்து வாடி போயிடும், அந்த மாதிரி நிறைய வந்து சொல்லுவாங்க டிப்ஸு. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை. பிகாஸ் டெரேஸ் கார்டனில் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமேல் நெட்டு க்ரீன் நெட் வந்து நாங்கள் போடலை. அதனால் நான் வெயிலில் தான் வந்து ஃபுல்லாகவே வச்சுருந்தேன். இடையில் வந்து ஒரு சில நாட்கள் மழையுமே பேஞ்சுது. ஸோ இந்த செடிக்கு அதனால் வந்து பெருசாக எதுவும் பாதிப்பு வந்து ஏற்படலை. ஒருவேளை உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சன்லைட்டோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா, ஏதாவது ரூஃப் மாதிரி இருந்ததுன்னா அதுக்கடியில் வேணால் வச்சு வளர்த்துறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இந்த மாதிரி வெள்ளையாக பூக்கள் இருக்கே, இது என்ன பண்ணலாம், ஆனால் நான் பறிச்சிட்ருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இப்போ ஹார்வெஸ்ட்டுக்கு ஆக்சுவலி இது ரெடியாக இருக்குங்க. இந்த பூக்கள் வளர்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். பட் எனக்கு பெருசாக இதை பற்றின ஐடியா இல்லை. பிகாஸ் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து டெரேஸ் கார்டனில் என்னோடய ஹார்வெஸ்ட்டு. அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா முத்திருச்சு. இந்த பூ வந்ததுன்னா அது முத்தி வெடிக்கிற ஸ்டேஜ், அதுலேருந்து விதைகள் வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது நாட்டு கொத்தமல்லி விதையில் வளர்ந்த செடி அப்படிங்கிறதுனால அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் வந்து பெருசாக இருக்குது, மேலே பார்த்திங்கன்னா கொழுந்து இலையாக இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்னா, இந்த கொழுந்து இலை வந்திருக்கு, ஸோ இதுக்கு மேலே இன்னும் பெருசாக வந்து நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி கட்டாக அந்த கொத்தமல்லி இது மாதிரி வரும்னு நினச்சிட்டேன். பட் அப்படிலாம் வரலைங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா முத்தின ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பறிச்சோன்னா டேஸ்ட்டும் ஸோ இது பார்த்திங்கன்னா மனமும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். நான் பறிக்கும்போது அந்த பூக்களையும் சேர்த்து தான் பறித்தேன். அது நம்ம சமைக்கும் போது தான் தெரியும், அந்த பூக்களை வந்து ஆட் பண்ணால் ஏதாவது கசப்புத்தன்மை வருமா, இல்லை அதை ஆட் பண்ணாமே விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சமைச்சு பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நான் அதை பறிக்கும் போது அந்த பூவையும் சேர்த்தே பறிச்சிட்டேன். ஒரு யோசனை வந்து தோணுச்சு. என்ன அப்படின்னா, அந்த ஸ்டெம்மை வந்து அப்படியே விட்டுறலாம், ஒருவேளை அதிலிருந்து மறுபடியும் இலைகள் வந்து துளிர்க்குதான்னு பார்க்கலான்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா ஸ்டெம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஈவன் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லியை வந்து சட்னிக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது, குழம்புல இந்த மாதிரி போடும்போது தண்டு ப்ளஸ் வேறு பகுதி அதை எல்லாமே நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம்னா சுவையும் மனமும் நல்லாயிருக்கும். ஈவன் அது ஸ்ட்ரென்த்துமே அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி மறுபடியும் நம்ம விதைகள் விதைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து தண்டோடவே எல்லாமே வந்து நான் பறிக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இனிமேல் வந்து க்ரீன் நெட் அந்த மாதிரி போட்டு நிழல் பகுதியில் வளர்த்துனா இன்னும் கொஞ்சம் அந்த அடிப்பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த இலைகள்லாம் வந்து ஒரு மாதிரி பழுத்த மாதிரி இருக்குது. மேபி அந்த மாதிரி இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா வாட்டர் மெயினாக வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த செடி நான் வச்ச சமயத்தில் ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து மழை வந்தது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த தண்டெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால, வீக் ஸ்டெம் அப்படிங்கிறதுனால சாஞ்சிரும். பட்டு என்னோடய செடிக்கு அது பெருசாக பாதிப்பு வரல. நான் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வாட்டர் ஊற்றி வச்சுட்டு இதோட ஈரத்தன்மை குறையும் போது மட்டும் நான் வந்து இதை வந்து வாட்டரிங் பண்ணேன். ஸோ நம்ம டெரேஸ் கார்டன் வைக்கிறது பெருசில்லை, பட் அதை மெயின்டைன் பண்ணணும். டெய்லி நம்ம மொட்டை மாடிக்கு போய் அதுக்கான நேரங்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு 1/2 hour அது செலவிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு ஆர்கானிக்காக வந்து நம்ம ஒரு செடி வளர்த்தி அதுலேருந்து எடுத்து
சமைக்கும் போது அப்பா நிஜமாக வந்து அது ஒரு குட் ஃபீல் தாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டு நாம் எடுத்து அதை வந்து சமைக்க போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து நல்லா மணமாக இருந்தது. இப்போ அது கொஞ்சம் முத்துனதுனால கொஞ்சம் அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துட்டு இருந்தது. ஸோ சமைச்சு பார்க்கும்போது தான் தெரியும் அது எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படிங்கிறதுமே. இப்போ ஆல்மோஸ்ட் நான் கிட்டத்தட்ட முக்கால்வாசி எல்லாமே நான் பறித்து முடிச்சிட்டேன். அப்படியே ஒரு இதமான காற்று வந்து வருது. ஸோ காற்றுல வந்து அப்படியே மனசே லேசாகி ஒரு நல்ல ஒரு ஒரு குட் ஃபீல் வந்து கிடைக்குது. எங்கள் டெரேஸ் கார்டன் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா முருகன் டெம்பிள் இருக்குது. ஸோ அப்படியே கார்டன் வரும்போது அந்த முருகரையும் நம்ம விசிட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த கோபுரத்தையும் பார்க்கும்போது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட்டு இது. ஸோ இப்போ வந்து எல்லாமே பறித்து முடிச்சாச்சு. ஸோ நான் அந்த க்ரோ பேக்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அது ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் துளிர் வந்து விடுற வரைக்கும் இருக்க வேணான்னு ஸ்டெம் ஃபுல்லாக பறிச்சிட்டேன். ஸோ இதுமேல் வந்து கொத்தமல்லி விதைகளை தான் போட்டு நான் மறுபடியும் விதைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது, இதே மண்ணில் போட்டோம்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இனிமேல் தான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக பறித்து முடிச்சாச்சு. இது வந்து நான் சட்னி தான் ரெடி பண்ணலான் இருக்கேன். ஸோ கொத்தமல்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தா அழகாக ஒரு ரோஸ் செடியில் ஒரு ரோஸ் வந்து வளர்ந்ததுங்க. ஸோ நான் நிறையா ஒரு 3 to 4 பிளான்ட்ஸ் வந்து ரோஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து டபுள் கலர் ரோஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து வளர்ந்துருந்தது. ஸோ அதையும் பறித்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி இந்த இதில் வந்துட்டு கொத்தமல்லி செடி பறித்து வச்சுருக்கிற இந்த பவுலில் வந்து நான் வச்சுட்டேன். ஸோ அது பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு மெமரிக்காக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ தென் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது கொத்தமல்லி ரெடி. நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்ந்தது சட்னிக்கு ரெடி பண்ண போகிறேன். ஒரு வாணலி வச்சுருங்க. வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப, தென் உப்பு, புளி, தேங்காய் இதெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு ஃபைனலாக நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கொத்தமல்லியும் போட்டு நான் வதக்கிட்டுருக்கேன். ஸோ இது வதக்கி முடித்த பிறகு உங்களுக்கு இதெல்லாமே தெரியும், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ நான் பண்ணுறதா இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை ஆற வச்சுட்டு சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக தாளிப்பும் பண்ணிவிட்டேன். சூப்பராக இருந்தது நிஜமாகவே. டேஸ்ட்டு வாசனையுமே இருந்தது ஓரளவுக்கு. ஸோ இட்லியோட சட்னி வச்சு சாப்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.